பொது வாழ்க்கைன்னா அந்த நேர்மை குறையா இருந்தால்தான் பொது வாழ்க்கை. அப்பட்ட போன பொது வாழ்க்கை. மெயினும் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னாரு. போறார் சார் வீரமணி சார் அப்படின்னா. ஓ நோ 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 யூ ஆர் நாட் வீரமணி, சம்படி கால் ஹிம் ஒய்யோ அப்படின்னாரு. பெரியார் சொன்னார், 2 காரணம்பா. ஒண்ணு, எதை சொன்னாலும் நீதிபதிகள் முடிவு பண்ணிட்டு உட்கார்றாங்க. அப்ப நான் போய் அதுக்கு தேவையில்லாத நேரத்தை வீணாக்கணும். நான் எழுதி கொடுக்குறேன் கேட்டுங்க, நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு எழுதிட்டு இந்திய எதிர்ப்புலையும் அதுதான் செய்தார். இன்னொரு காரணம் நான் சொல்லட்டுமான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார். என்னன்னா, நம்ம ஆள் வக்கீலே கிடையாதியா, எந்த வக்கீல்கிட்ட போறது? ஒரு பூசாரியினுடைய மகன் அவதான். இவங்க தாத்தா யாரு? பூசாரி. இப்ப அரசியல் பூசாரிகள் நிறைய இருக்காங்க, அது வேற விஷயம். நம்ம ஆள் மணி அடிச்சா ஏய் பூசாரிம்மா போறாம, அவள் மணி அடிச்சா அர்ச்சகர் இருன்னா, அதுதான் மிக முக்கியம். ஆகவே பூசாரி சாமி. ஆமா, எம்ஆர் ராதாவும் இருந்தார் கூட. ஏன்னா மிசால் அவரையும் கூட வந்தாங்க. செய்யாறுல இருந்து ஒரு ஐயரு, அவரு ஐபிசி 420, அதுதான் மிக முக்கியம். மோசடி வழக்குல இருந்து வந்து உட்கார்ந்து குற்றவாளிக்கு வந்தார். நடிகர் அவர் சொல்லுவார், ஐயர் சாமி இங்க வாங்க, ஐயர் சாமி இங்க வாங்க. அதாவது ஓ இங்க கூட ஐயர் சாமி இருக்காரு. இந்த மாதிரி ரவிக்க போட்டா கூட அது வைதிகத்துக்கு விரோதம், சம்பிரதாயத்துக்கு விரோதம், சடங்குக்கு விரோதம், பழமையதான் படிப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு சமுதாயம் எப்படி வளர்ந்திருக்கிறது. இதோ பாருங்கள், நான் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல, இதற்கு காரணம் பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம் என்று அவர் காட்டியிருக்கிறார். மிகுந்த எழுச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய சிந்தனைக்கனி திரு ஆலடி அருணா அவர்களுடைய ஒரு முழுவடையாத பயணம் என்ற அற்புதமான ஒரு தலைப்பிலே அவரை பற்றிய பல அரிய தகவல்கள், அவரை பற்றிய அரிய தகவல்கள் என்று சொன்னாலும் கூட அரசியல், சமுதாய நிலைகள், திராவிட இயக்கத்தினுடைய தேவைகள், கொள்கைகள், வெற்றிகள், அதை எப்படியெல்லாம் குடும்பம் குடும்பமாக பலர் பயன்பெற்றிருக்கிறார்கள், இந்த கொள்கையால் எப்படி நல்ல குடும்பமாக பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கெல்லாம் அடையாளமாக இருக்கக்கூடிய சிறப்பான நம்முடைய அருமை தோழர், மறைந்தார் என்று ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது, நம் நெஞ்சங்களிலே நிறைந்தார் என்றுதான் பெருமையோடு நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய அளவிற்கு ஒரு கொள்கையாளர், குறிக்கோளோடு வாழ்ந்தவர், இலக்கோடு வாழ்ந்தவர் என்றால் அவரோடு அது முடிந்தது என்று சொல்லாத அளவிற்கு அடுத்த தலைமுறைகள் இதை கொண்டு போகிறார்களே, அதுதான் அவர்களுக்கு பெருமை. அப்படிப்பட்ட அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுத்து நம்முடைய வேந்தர், விஐடி என்று சொல்லக்கூடிய வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று ஒரு அரிய உரையை ஆற்றினார்கள். ஒரு காலத்தில் பல்கலைக்கழகம் பக்கம் இந்தவர்களெல்லாம் போக முடியுமா? படிக்க தகுதி உண்டா உங்களுக்கு? படிக்க திறமை உண்டா உங்களுக்கு? உங்களெல்லாம் படிப்பதற்கு லாயக்கற்றவர்கள், நீங்கள் மாடு மேய்ப்பதற்குத்தான் தயாரானவர்கள், நீங்கள் ஆடு மேய்ப்பதற்குத்தான் தயாரானவர்கள் என்று வர்ணாசிரம தர்மத்தால், ஆரிய கொடுமையால், மனு தர்மத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலே நாங்கள் படிப்பது மட்டுமல்ல, அதே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான இல்லை பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் உலகத்திலிருந்து இங்கே வந்து படிக்கக்கூடிய அளவிற்கு எங்களால் பெரியார் கொள்கையை, திராவிட கொள்கையை பின்பற்றிய ஒருவரால் அவர் உயர்ந்தால் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய தலைவர் தான், ஒப்பற்ற தலைவர் தான் விஐடியினுடைய வேந்தர், இந்த விழாவினுடைய தலைவர், விழா தலைவர். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஆகவே அவர் எல்லாவற்றிலும் போட்டியிலே அவர்கள் எல்லாம் விழா தலைவராக இருக்கிறார்கள்
என்றைக்கும் விழா தலைவராகவே அவர் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அப்படிப்பட்ட அருமை தோழர் விஸ்வநாதன் அவர்களே, அதுபோலவே இங்கு சிறப்புரை வழங்கினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெளிநாள் வாழ் இந்தியர் நல அணித்தலைவர் கலாநிதி அவர்கள் இவ்வளவு சிறப்பாக பேசுவார்னு நான் இதுவரை நினைத்ததில்லை. வந்தாருன்னா சுருக்கமா எங்க பார்த்தாலும் தள்ளி தள்ளி அப்படியே போயிடுவாரு. ஏன்னா அவர்கள்லாம் அடுத்த தலைமுறை. அவருடைய ஆற்காடு வீராசாமி அவர்கள் எங்களுடைய சக தோழர்கள் போறாம. அவர் ஆல்ரெடி அண்ணாவுக்கு எவ்வளவு முக்கியம்னு உள்ள புத்தகத்திலேயே ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார் வரிசையாக. அப்படிப்பட்டவர் இன்றைக்கு ரொம்ப தாராளமா பேசினார், எந்த விதமான நிகழ்வும் இல்லாம. ஆகவே பாராளுமன்றத்தில் இவர் எப்படியெல்லாம் நடந்திருப்பார்னு இதை வச்சு யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கிறது. ஆகவே ஒரு நல்ல எங்களுடைய இளைய தலைமுறை வாய்ப்பு கொடுத்தால் இந்த இனம் யாருக்கும் பின்தங்கியதோ சளைப்போ இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு. அதுபோலவே ஐயா சூர்யா சேவியார் தினசரி இவர்கள் அந்த தொலைக்காட்சியிலே மிகப்பெரிய அளவுக்கு, அதே மாதிரி சரவணன் அவர்கள் போறாமே, நாங்கெல்லாம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்போம் போறாமே. அது ரொம்ப வேடிக்கை என்னன்னா, இவர்கள் அறிவார்ந்த வாதத்தை சொல்லுகிறவர்கள், இதற்கு நேர் எதிரானவர்கள் விஷயம் தெரியாதவர்கள். இவர்களை எப்படி சமாளித்து வாதம் பண்ணுகிறார்கள் என்று. அதற்கு முன்னால் அண்ணாவோடு சோமசுந்தர பாரதியார் வாதித்தார், ராபி சேதிப்பிள்ளை வாதித்தார் என்று அந்த தரம் இருந்தது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஒரு இக்கட்டான நிலை. அதுதான் தவிர அதற்கு ஈடு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர்கள் அவ்வளவு கீழறங்கி பதில் சொல்ல முடியுமா என்றால், கீழறங்கினால்தான் ஆட்களை சந்திக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தோழர்கள். அதுபோலவே நம்முடைய அருமை நண்பர் இங்கே ஒளிவண்ணன் சிறப்பாக இந்த நூல் வருவதற்கும் ஏற்பாடுகள் செய்யக்கூடியவர்கள். இதெல்லாம் அடுத்த தலைமுறை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்க உட்காரும் போது ரொம்ப பெருமையா இருக்கிறது. பேச வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்து கொண்டே இருந்தால் பெருமை. காரணம் எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்து பார்த்ததுல இருந்து ஒருவேளை நாங்க வளர்ந்துட்டோமா இல்ல அவர்கள் வளர்ந்திருக்கிறார்களா என்றால், நாங்கள் வளர்ந்ததை விட அவர்கள் வளர வேண்டும், வளர்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலையிலே சிறந்த உரிமையாளராக எமரால்டு பப்ளிஷராக இருக்கிறார்கள். எல்லாம் தந்தையார் வரும்போது எல்லாம் சின்ன பிள்ளைகளா கைய வந்தவர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இறுதி என்ற வள்ளுவரை ஞாபகப்படுத்தக்கூடிய அளவிற்கு தந்தையை வெல்லக்கூடியதாக இருக்கிறார். அதுதான் பெருமை. ஒரு இயக்கமாக இருந்தாலும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் அவர்களை வென்று காட்டுவதற்கிறத அவர்களை குறைத்து மதிப்பிடுவதில்லை. அப்போதுதான் அவர்கள் போட்ட விதை மேலும் அவ்வளவு சிறப்பாக வந்திருக்கிறது. அவர்கள் விழுதுகள், இந்த விழுதுகள் எல்லாம் இருக்கிறது பழுதில்லாத விழுதுகள். அதுதான். ஆகவே வேர்களும் சரியாக இருக்கின்றன, விழுதுகளும் சரியாக அற்புதமாக இருக்கின்றன. இதுதான் திராவிட இயக்கம். அதனால்தான் இதை யாராலும் அசைக்க முடியாது, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான வகையிலே நம்முடைய அருமையாக கலந்து கொள்ளக்கூடிய அருமை நண்பர்கள் இளைய அருணா அவர்களே, சரவணன் அவர்களே, சிறப்பாக ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய லட்சுமி மணிபாலா அவர்களே, மற்றும் இந்த குடும்பத்துக்குரிய உறவினர் பெருமக்களே, கொள்கை உறவுகளே, குருதி உறவுகளே, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். எல்லாமே உறவு தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுதான் திராவிட இயக்கம். போராட்டமே அதுலதான் இருக்கு. யாதும் ஊர் இல்ல, யாவரும் கேளீர் இல்ல, நாங்க மட்டும்தான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தான் போராட்டம். அது இந்த அரசியல் மேடை அல்ல. ஆகவே தேவையில்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பான புத்தகத்தை வெளியிட்டு அருமையான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். இதுல எனக்கு ஒரு பெரிய வியப்பு என்னன்னு சொன்னா, நம்முடைய இங்கே பெரியார் திடல்ல எழில்வாணன் அவர்கள் சிறப்பாக இதை எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நூல் வெளியீட்டு விழா ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக சிறந்த கல்வியாளர்கள், சிறந்த பாராளுமன்றவாதிகள், சிறந்த விவாத மேடையில இருக்கக்கூடியவர்கள், கருத்தாளர்கள்
இவர்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு அரங்கமாக ஒரு கொள்கை குடும்பத்தின் நிகழ்ச்சியாக நடப்பது பெருமைக்குரியது. நேரம் நெருக்கி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நிறைய பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்றிருந்தாலும் எனக்கும் அவரை நான் இதை வெளியிடுவதற்கு முழு உரிமை பெற்றவன், உறவு பெற்றவன். அதுதான் மிக முக்கியம். உறவு என்பது வெறும் இரத்த உறவு அல்ல, கொள்கை உறவு. உங்களுக்கு சொன்னார் நம்முடைய விழா தலைவர் அவர்கள் கூட, வேந்தர் அவர்கள் என்னிடத்துல கேட்டார், எப்படி ஆலடியார் நான் படிக்கும்போது உங்களுக்கு அவருக்கு இருந்தது. அவர்கள் அங்கே படித்து பட்டப்படிப்பு முடித்து விட்டு வரும்போது சென்னையில நான் பிஎல் படித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிஎல் இதை கூட கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறார்கள். பிஎல் படித்து கொண்டிருக்கிற போது அவர் எஃப்எல் முதல் வகுப்புக்கு வந்தார். முதல் ஆண்டு 2 ஆண்டு அப்போ பூராமே ஆக வந்தோம். அப்போ தனியே சட்டக்கல்லூரி விடுதி கிடையாது. பூராமே சட்டக்கல்லூரியில படிக்கிறவர்கள் ஒரே கல்லூரி தான். அதுதான் மிக முக்கியம். அதுவும் எப்படி சட்டக்கல்லூரி அப்படி இருந்ததுன்னு சொன்னா ரொம்ப தாராளமா நமக்கு இடம் கொடுப்பாங்க. அதுதான் மிக முக்கியம். அப்ப ஏன்னா படிக்கிறதுக்குள்ள வர்றது இல்லை, எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு எதுலையும் கிடைக்கலன்னா கடைசியா சேர்ற இடம் ஒண்ணு தாராளமா இருக்குன்னா சட்டக்கல்லூரி தான். அப்ப அது மட்டுமல்ல, சேர்ந்தவர்கள்லாம் மிக முக்கியமாக வகுப்புக்கு சேர்ந்து தான் படித்தார்கள்னு சொல்ல முடியாது. பூராமே மிக முக்கியமாக அளவிற்கு இருக்கும். அது பெரிய அளவிற்கு நிறைய பிராக்சின்ற ஒரு வார்த்தைய அங்கதான் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல இருக்கு. மிக முக்கியமா நானே அதைக்கு பயன்பட்டவன். அதுதான் மிக முக்கியமானது. அதனால் பயனடைந்தவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் மிக முக்கியமாக என்னை அழைத்து அவரை தண்டித்து விட்டார்கள். இது ஒரு சம்பவம். 1957 அதாவது நான் எஃப்எல் படித்து கொண்டிருக்கிறேன். அப்பதான் சேர்ந்தோம். இந்த வழக்கு நடந்தது திருச்சியில. ஐயாவுக்கு ஒவ்வொரு முறையும் கூட போவேன். தந்தை பெரியார் அவர்களோட வழக்கு. ஐயா அவர்களை 6 மாதம் தண்டனை, 1.5 ஆண்டு கன்கரண்ட்ங்கிறதுனால 6 மாதம் தண்டனை. அப்ப ஐயா திடீர்னு கூப்பிட்டு, நாங்கள் இயக்க பிரச்சாரர்கள் எல்லாம் முறையில அன்னை மணியம்மையார் அவர்கள் தான் இயக்கத்தை இருந்து ஐயா உள்ள 6 மாசம் போறார், நான் தயாரா வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு அறிக்கை எழுதிட்டு கூப்பிட்டார். அம்மாவோட கூட இருந்து பிரச்சாரம் மற்ற அமைப்புகளை நீங்க பாருங்க என்று சொன்னார். ஆனால் நான் என்னுடைய ஒரு பெரிய பணி, எனக்கு கல்லூரியில எஃப்எல் சேர்ந்து பொதுப்பில் போயிட்டு இருந்தேன். ஆனா இங்க அம்மாவோட போக வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா ஒரு வசதி சட்டக்கல்லூரியில் இப்ப இல்லை, மாறி இருக்கு. அதுதான் மிக முக்கியம். அந்த ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டா, என்னுடைய நண்பர் சாமிதுரை அவர்கள், அவர் மிக முக்கியமாக அவர் இருப்பார். அதனால என்னுடைய நண்பர்கள் பூரா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் என்று பிராட்வேல உண்டு. அங்கதான் பழையவர்களுக்கு தெரியும், இப்போ இல்லை, கட்டடம் தேவை. ராஜமன்னார்ல இருந்து எல்லாரும் அங்கதான் படிச்சவங்க லா காலேஜில். அது மட்டுமல்ல, பெரும்பாலான சட்டக்கல்லூரி மாணவர்கள் அங்க படிப்பார்கள். அங்க இடம் கிடைக்கலன்னா வெங்கடேஸ்வர போய் சேர்ப்பார்கள், ஒய்எம்சியில சேர்ந்திருப்பார்கள். இப்படி எல்லாம் உண்டு. ஆகவே அங்கே நான் போயிட்டு இருந்த போதுதான் அங்கே இந்த வாய்ப்பு ஏற்பட்டது. என்னுடைய நண்பர் சாமிதுரை அவர்களை பார்த்தார். ஐயா என்ன போக வேண்டியிருக்கேன்னு, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஐயாவோட போய் ஐயா சுற்றுப்பயணம் அம்மாவோட போங்க நீங்க என்று சொல்லி அட்டண்டன்ஸ் பூரா கொடுத்துட்டாங்க. அதுதான் மிக முக்கியம். அதனால அவர் சாமிதுரையிடும் போதும் எஸ்ஆர், அதே மாதிரி வீரமணியின் போது எஸ்ஆர்ன்னு சொல்லி எங்களுடைய பேராசிரியர் வாழன் இருந்தாருங்க, ரொம்ப மிக முக்கியமா. அவருங்க எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில நாங்க கடைசியா போகும்போது சர்டிபிகேட் வாங்குறோம். கடைசியா அடுத்த ஆண்டு எல்லாம் முடிச்ச உடனே அப்ப பிஎல் வகுப்புல தான் நம்ம தோழர் அதெல்லாம் ஆலடியாருன்னா அங்கிருந்து வந்தார். மிக முக்கியமா ரொம்ப வியப்பா இருந்தது. எங்களை உடனே கேள்விப்பட்ட உடனே அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. திராவிட இயக்கம்னு உடனே எங்களுக்கு கொள்கையெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கு இடையில என்னன்னா ஒரு வேடிக்கையான சம்பவம், என்னுடைய வார்டன், அந்த ஹாஸ்டல்ல வார்டன் கல்லூரி சட்டக்கல்லூரி பேராசிரியர் ராஜாராமன் தான் அவருடைய பெயர் பூரா. மிக முக்கியமா குன்னிராமன் தான் அவங்க அப்பா ஜட்ஜா இருந்தவர். மிக முக்கியமா அவரு கேரளத்துக்காரர் பூராம. அவர் தான் எங்களுக்கு வார்டன். அவர் எங்களுக்கு கான்ட்ராக்ட் கிளாஸ் எடுப்பார் பூராம. அவர் நான் கடைசியா சர்டிபிகேட் வாங்கிட்டு போறேன். இதுக்கு இடையில ஒரு வேடிக்கையான சம்பவம். வந்தாரு, பேரை கேட்டாரு,
வாட் இஸ் யுவர் நேம், மே நோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னாரு. பூரா சார் வீரமணி சார் அப்படின்னா. ஓ நோ நோ நோ, யூ ஆர் நாட் வீரமணி, சம்படி கால் ஹிம் ஒய்யோ அப்படின்னாரு. ஏன்னா என்னுடைய சாமிதுரை என் கூட வந்தவர் ரெகுலரா ப்ராக்ஸி அட்டெண்டன்ஸ் கொடுத்து அவரு தான் வீரமணின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்த நேரத்துல எங்களுக்கு ரெண்டாவது ஆண்டு அப்படி இல்லை. ரெண்டாவது ஆண்டு தான் ஃபெயில் ஆகி அப்புறம் பாஸ் பண்ணி அப்புறம் உடனே வந்த உடனே ரெண்டாவது ஆண்டுல எங்களுக்கு மகிழ்ச்சியம் தான் யார் யார் நம்ம கொள்கை உள்ளவர்கள்னு பார்த்தோம். அப்ப ஆலடி அண்ணா வந்து சேர்ந்தார். மிக முக்கியமா வந்த உடனே அவர் கொள்கையாளர்கள் யார் யார் என்னன்னா அவர் சாமிதுரையும் நிறைய பழகுவார். எங்கெல்லாம் வரிசையா இருக்கிற அறைகளே ரொம்ப சின்ன அறை தான், சில அறைகள் ரூபா எல்லாம் வந்து பார்த்தார். பார்த்த உடனே அவரு சொன்னார், வரும்போது எனக்கு ஆச்சரியம், என்னையா அது மட்டும் இல்ல தொழிற்சங்க தலைவர்னார் முதல்ல. அதாவது ஒரு மாணவ பருவத்துல வரும்போதே அவர் தொழிற்சங்க தலைவராக வந்து பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். தந்தை பெரியாரை அழைத்தோம், அதுக்கெல்லாம் உடனாக இருந்தார். அதிலிருந்து எங்களுக்கு தொடர்பு வந்தது. அண்ணாச்சின் ரொம்ப அன்பா பேசுவார். அவர் அரசியல்ல சில பல நிலைகள் எடுத்த நேரத்துல கூட எங்கள் நட்பு குறைந்ததே கிடையாது. இங்க வருவார், எப்பவுமே பெரியார் திரைக்கு வருவார். திமுக இருந்த போதும் சரி, அதிமுகவிலிருந்து எம்பியா இருந்த நேரத்திலையும் சரி, மற்ற எல்லா இடங்களிலும் அந்த கல்லூரி காலத்திலே நாங்கள் எல்லாம் பழகிய அந்த பான்மை, அதை வைத்துக்கொண்டு மிக சிறப்பான வகையில இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்திலே வந்தவர். இங்கே அதிகமான அளவிற்கு அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு பழகும் போது இங்கே ஐயா கூட சிறப்பா அந்த இந்தி புத்தகத்தை பயன்படுத்தி சொன்னார்கள். மிக முக்கியமா இந்தி திணிப்பை பற்றி நிறைய ஆழமா எழுதுவார். எல்லோரும் நல்ல பேச்சாளராக இருக்கிறவர் சிறந்த எழுத்தாளராக இருக்க முடியாது, அல்லது இரண்டு பேச்சாளர் எழுத்தாளர் நல்ல கருத்தாளராக இருக்க முடியாது. நல்ல கருத்தாளர் எழுத்தாளராக இருக்கக்கூடியவர் நல்ல மனிதராக இருக்க முடியாது. சில நேரங்களிலே சில பல குறைபாடுகள் இருக்கும். ஆனால் அவரை பொறுத்தவரையில எல்லா வகையிலும் தலை சிறந்த ஒரு மனிதர் தான் இந்த பெருமைக்குரியவர்கள். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்டவர்கள் எல்லா வகையிலையும் பெரிய அளவுக்கு ஐயா தந்தை பெரியார் அவர்கள் மீது கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அந்த பற்று. எங்கே அதுல என்ன வேடிக்கைன்னா, ஒரு பெரிய அளவிற்கு இந்த சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டு கண்டிருக்கிற இயக்கம். இதுல நாம பெரிய பார்க்கிறோம் அந்த கனிகள். இங்க அவங்கலாம் ஐயா விஸ்வநாதன் அவர்களானாலும் இங்க வந்திருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொருவரும் சுயமரியாதை இயக்கம் என்ன செய்தது, திராவிட இயக்கம் என்ன செய்தது என்றால் இதுதான் செய்தது. ஒரு காலத்தில் நினைத்து பார்க்க முடியாதவர்களெல்லாம் இன்னைக்கு வழக்கறிஞர்கள், டாக்டர்கள், மருத்துவர்கள், அதுவும் இணையற்ற நிலையில இருக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள், வக்கீல்களே கிடையாது. பெரியார் சொன்னார். ஐயா ஒரு முறை கேட்டாங்க, ஐயா ஏன் எதிர்த்து வாதாட மாட்டேங்கிறீங்க, ஏன் எல்லா வழக்குலையும் உங்களை தண்டிச்சுக்கிறோம், நீங்க எதிர்த்து வாதாட மாட்டேன்னு சொல்றீங்களேன்னாரு. அதுக்கு ஐயா சொன்னார், ரெண்டு காரணம்பா. தெளிவா சொல்லும்போது, ஒண்ணு எதை சொன்னாலும் நீதிபதிகள் முடிவு பண்ணிட்டு உட்கார்றாங்க. அப்ப நான் போய் அதுக்கு தேவையில்லாத நேரத்தை வீணாக்கணும். நான் எழுதி கொடுக்குறேன், கேட்டுங்க, நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு எழுதிட்டு இந்திய எதிர்ப்புலையும் அதுதான் செய்தார். இன்னொரு காரணம் நான் சொல்லட்டுமான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார். என்னன்னா, நம்ம ஆள் வக்கீலே கிடையாதியா, எந்த வக்கீல்கிட்ட போறது அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. நம்மவர்கள் எல்லா துறையிலும் தலை சிறந்து விளங்குகிறார் சொல்லும் போது, நம்முடைய ஒரு கிராமத்திலிருந்து, எளிய கிராமத்திலிருந்து பிறந்தவர், மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். இந்த தகுதி திறமைங்கிறது எவ்வளவு மோசடிங்கிறதுக்கு ஆலடி அண்ணாவே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகும். அவர் யார், அவருடைய தந்தை யார்? இந்த புத்தகத்துல முதல்ல மிக முக்கியமா மறைக்காம, சில பேர் பெரிய நிலைக்கு வரணுன்னே பிறப்பெல்லாம் மறைக்கணும், வாழ்க்கையை மறைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அதை சொல்றதுலதான் பெருமை இருக்கு. அதுதான் மிக முக்கியமானது. உண்மையான பெருமை தங்களுடைய இறந்த நிலையிலிருந்து வந்தோன்னு. ஒரு பூசாரியினுடைய மகன் அவதான். இவங்க தாத்தா யாரு? பூசாரி. இப்ப அரசியல் பூசாரிகள் நிறைய இருக்காங்க, அது வேற விஷயம், போறாம. ஆனா முழுக்க ஒரு பூசாரியா இருந்து அங்க சாதாரணமா ஒரு பெரிய சுயமரியாதை முளை கிளம்புது. மிக முக்கியமா
ஊர்ல அவர் பேசுறதுக்கு பெரிய எதிர்ப்பு, பெரிய ஆச்சரியம். ஆனா அவர் தந்தையார் அவர்கள் அவர் பூசாரி. ஏன்னா அதுல கூட பாத்தீங்கன்னா நம்மால் மணி அடிச்சா ஏய் பூசாரிம்மா போறாம, அவள் மணி அடிச்சா அர்ச்சகர் இறன்னா, அதுதான் மிக முக்கியம். ஆகவே பூசாரி அர்ச்சகர் சாமி. ஆமா சாமி சாமிம்பாரு. நம்ம அதனாலதான் ஒரு வேடிக்கை, நாங்க மிசாவில் இருந்தோம். மிசாவில் இருந்த போது அங்க எம்ஆர் ராதாவும் இருந்தார் கூட. ஏன்னா மிசாவில் அவரையும் கூட வந்தாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் டியூட்டி போட்டாங்க, ஜெயிலில் ஹாஸ்பிட்டல் டியூட்டி உண்டு போறாங்க அங்க டாக்டர். அதுல எம்ஆர் இவர் அதிக வேலை செய்யக்கூடாதுன்னு வயசாகி 2வது வந்தார் எம்ஆர் நடிகர். அவருக்கு வேணும்னு அவர் என்ன பண்ணுவாரு, அங்கே உட்கார்ந்து சீட் எழுதி கொடுக்கறது. ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேலையும் கிடையாது அவருக்கு. உட்கார்ந்து அங்க அந்த டாக்டர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு. அங்க ஒருத்தர் செய்யாறுல இருந்து ஒரு ஐயர், அவரு ஐபிசி 420, அதுதான் மிக முக்கியம், மோசடி வழக்குல இருந்து வந்து உட்கார்ந்து குற்றவாளிக்கு வந்தார். வந்த உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா கியூ நிற்பாங்க வரிசையா அந்த மருந்து வாங்கறதுக்கு. இவர் வேணும்னே நம்மால் தான் இதுவரையில இந்த எல்லாம் குற்றவாளிகளா வர்றாங்கிறதுக்கு மட்டும் இல்ல, அவளும் வர்றாங்கிறது காட்டுவதற்கா என்ன பண்ணுவார், வேற ஒன்றும் செய்ய மாட்டார். நடிகர் சத்தம் போட்டு இந்த கடைசியில உட்கார்ந்து அவருடைய குரல் தான் உங்களுக்கு தெரியும். நடிகர் அவர் சொல்லுவார், ஐயர் சாமி இங்க வாங்க, ஐயர் சாமி இங்க வாங்க. அதாவது இங்க கூட ஐயர் சாமி இருக்காரு, நாம ஏன் அவரு ஒன்னும் அதிக குற்றம் பண்ணல, ஒரு 500 ரூபா 500 ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் தான் சாப்பிட்டாரு, வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படிம்பாரு. ஒரு காலத்துல நம்ம எல்லாம் குற்ற பரம்பரைன்னு சொன்னா, ஒரு காலத்துல கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னா, இன்னைக்கு அவர்களிருந்து வந்தார்கள் சொன்னால் அவர்களுடைய அதே நேரத்தில் அவர் பூசாரியாக இருந்தாலும் கூட அவருடைய தந்தை அவருடைய தாத்தா அவர்கள் பார்த்தார், தன்னுடைய மகனும் அந்த வேலைக்கு வரக்கூடாது, படிக்க வேண்டும் என்று அப்போதே அவர் படிப்பை சொல்லிக் கொடுத்து அதிலே வேகமாக வந்து ஆலடி அருணா அவர்கள் உழைப்பும் சிந்தனை சிறப்பாக அவர் நடத்தி சட்ட அமைச்சராக வரக்கூடிய அளவிற்கும் சட்டத்தை பற்றி எழுதக்கூடியவர்களாகவும் நாடாளுமன்றத்தில அதுவும் மிக முக்கியமாக மாநிலங்களவையில மற்ற இடத்துல முத்திரை பெருக்கக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றுக்கும் வாய்ப்புகளை பெற்றார். மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறது. நிறைய செய்திகள் இதுல இருந்து உண்டு சொல்லலாம். எல்லாவற்றை விட அவர் நேர்மை குறையாதவர் என்பதை எல்லாம் சொல்லியிருக்கார். பொது வாழ்க்கைன்னா அந்த நேர்மை குறையாததால்தான் பொது வாழ்க்கை அப்பட்டப்பான பொது வாழ்க்கை. அவர்களுக்கு தேர்தலுக்கு பணம் கொடுத்து வேலை செய்திருக்கிறார். அப்ப கலைஞர் அந்த எழுதியிருக்கிறார், ஒரு தேர்தலுக்கு இந்த தகவல் நிறைய இருக்கு, நேரம் இல்லாதனால சொல்ல புத்தகம் வாங்கினீங்க படிக்கலாம் வராம. முடிஞ்ச உடனே ரூபானா பைசா கணக்கோட மிச்சத்தோட கொண்டு வந்து கணக்கு கொடுத்துருக்காரு. பொதுவா தேர்தலுக்கு நிற்கிறவங்களுக்கு தெரியும், அது ஒன் வே டிராபிக், அது ஒரு வழி பாதை, 2 வழி பாதை கிடையாது. மிக முக்கியமா அது கொடுப்பார்களே தவிர திரும்பி கணக்கு சொல்லி அவர்களுக்கெல்லாம் சொந்த அனுபவம் இருக்கும். ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்களை மாதிரி நாங்க ஓட்டு கேட்காதவங்க, அதனால பகிரங்கமா பேசுறோம். அவங்க இன்னும் ஓட்டு கேட்கறவங்க, அதனால வெளிப்படையா சில செய்திகளை சொல்ல முடியாது. இந்த எங்களை மாதிரி இருக்கோம், அதுக்காக தான் இருக்கோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரொம்ப ஒரு பெரிய அளவிற்கு இவர் அந்த நாணயத்தோட அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் ஒவ்வொரு முறையும் பல கோணங்கள்ல எழுதியிருக்கிறார். நிறைய தகவல்கள் இருக்கின்றன. அதோடு எல்லா தலைவர்களோடு அவர் பழகியதை எழுதியிருக்கிறாரு. குடும்பத்துல எப்படி இருந்தாருன்னு, அதோட ஒரு தாய்க்கு எப்படி ஒரு மகன் கடமையாற்ற முடியும் அப்படின்னு தாய் தந்தை நன்றி அப்படின்னு காட்டும் போது ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, உங்களுக்கு பழைய காலத்துல இன்னைக்குதான் வந்து நம்ம பெண்கள் வந்து வயதான பாட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முழுக்க ரவிக்கப்பட மாட்டாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுடைய நகை அது எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அது மாதிரி போயிட்டான் தந்தை பெரியார் சொல்லுவார், நம்முடைய சமூகம் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம். ஏன்னா அது வந்து சாதாரணமா அந்த பழக்கம் வரல, அது வந்து வருணாசிரம தர்ம அடிப்படையில வந்த ஒரு பழக்கம். ஆகவே அவங்க வரல. அப்படிப்பட்டவரை இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்க ஆன பிற்பாடு
தந்தை அவருடைய அம்மா அவர்களை அழைத்து விமானத்துல ஏற்றி உட்கார வைத்து விமானத்துக்கு அழைத்து போய், அதை விட சிறப்பு என்னன்னா, இவர் எந்த இருக்கையில அமர்றாரோ அந்த பாராளுமன்றத்துல அதுல கொண்டு போய் அவரோட அனுமதி வாங்கி, அதுல பாராளுமன்றம் இல்லாத போது கரெக்டா போய் அவரும் வாங்கி அங்க உட்கார்ந்து படம் எடுத்திருக்கிறாரு. என்ன உணர்வு பாருங்க. இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, இப்படி இருந்த சமுதாயம் இந்த மாதிரி ரவிக்க போட்டா கூட அது வைதிகத்துக்கு விரோதம், சம்பிரதாயத்துக்கு விரோதம், சடங்குக்கு விரோதம், பழமையை தான் படிப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு சமுதாயம் எப்படி வளர்ந்திருக்கிறது. இதோ பாருங்கள், நான் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல, இதற்கு காரணம் பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம் என்று அவர் காட்டியிருக்கிறார். அதுக்கு அடுத்து அவர் எழுதின பல புத்தகங்களை இன்னைக்கும் மாநில சுயாட்சி, இன்றைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு செய்திகள், இப்படி பல செய்திகளுக்கெல்லாம் ஆதாரமா வருவார். அதுல கூட இந்தி பற்றி அவர் எழுதும் போதெல்லாம் நம்ம பெரியார் நூலக ஆய்வகத்துக்கு வருவார். வந்து அங்க எழுதிவிட்டு குறிப்புகளை தான் எடுப்பார், விடுதலையிலிருந்து மற்றதெல்லாம். சில சந்தேகங்கள் அவருக்கு வரும்போது இடத்துல வந்து இயல்பா வந்து கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்துட்டு தான் வீட்டுக்கு போவார் போறாமே. அப்போ அவர்கள் சந்தேகங்களை குறித்து வைத்து கொண்டு, இந்த மாதிரி இந்த ஆண்டு இருக்கிறத, இது என்ன ஆச்சு, இது சொல்லுங்க, இதென்ன சொல்லுங்க அப்படின்னு இறைத்து எல்லாவற்றிலுக்குமே அங்க சொல்லி, நல்லூர் அவர் ஊர்ல ஐயாவை அழைச்சிட்டு போய் வரவேற்பு கொடுத்து அந்த பஞ்சாயத்திலேயே மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்பை எல்லாம் உருவாக்கி காட்டி, இந்த இயக்கம் எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் என்பதை அவர்கள் நிலைநாட்டியதையெல்லாம் எழில்வாணன் அவர்கள் சிறப்பாக காட்டியிருக்கிறார்கள். இதுல இன்னொரு பெரிய சங்கடம் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். அது இங்க உட்கார்ந்துருக்க நாங்க எல்லாருக்கும் அது பொருந்தக்கூடிய அளவு இருக்கும். என்னன்னா, ஒரு கல்லூரி இன்னமும் அவர் தான் நிர்ணயிக்கிறாரு, பொறியியல் கல்லூரி, ஐன்ஸ்டீன் கல்லூரி. இந்த கல்லூரியை வந்து அவர்கள் தொடங்கணும்னு விரும்பினார். அந்த பகுதி பிள்ளைகளுக்கெல்லாம் பொறியாளர் ஆக்கி அவர்கள் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போகிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஆக வேணும்னு நினைத்த போதெல்லாம் அரசியல் காற்று மாறியது. அதனால அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டார், எல்லாரும் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆனார்கள் என்பதை எழுதியிருக்கிறார்கள். அத எழுத்து மூலமா படிக்கும்போது உங்களுக்கு சாதாரணமா தெரியும். போறாம நாங்க 2 பேர் இருக்கோம் இங்க சாட்சி. இதுல நாங்களும் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள். அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவிற்கு இவரும் பாதிக்கப்பட்டதுன்னா மிகப்பெரிய அளவிற்கு எழுச்சி உண்டாக்குனார். அதுவே பெரிய எழுச்சிக்கு காரணமா இருந்தது. அதே மாதிரி நாங்கள் கல்லூரி, இதே மாதிரி பல்கலைக்கழகம் வரைக்கும் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. அப்பவும் வந்த போதெல்லாம் அதுக்கு கை கொடுத்ததெல்லாம் ஒரு நீதிமன்றமும் சட்ட உதவிகளும் தான் அதுக்கு கை கொடுத்தது, மிக முக்கியமா. ஆகவே நான் பொது வாழ்க்கையில இருக்கும்போது இதுதான் சிக்கல். ஏன்னா நம்முடைய சரியான ஒரு கொள்கை பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த கொள்கை பாதையை தேர்ந்தெடுத்து இது மாதிரி நிறுவனங்கள் வரும்போது கொள்கையால் நம்மை சந்திக்க முடியாதவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய பணிகள் என்னவோ அங்க பார்த்து அதுல கை வச்சா உடனே சரணாகதி வரமாட்டார்களா, உடனே வருமாட்டார்களா என்று நினைக்கிறார்கள். அதையெல்லாம் தூக்கி தாண்டி நின்று வென்று காட்டியவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள். படமாக மட்டுமல்ல, அருணா அவர்கள் படமாக மட்டுமல்ல பாடமாகவும் திகழ்கிறார் என்பதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார். கடைசியாக ஒரு செய்தியை சொல்ல விடுகிறேன். இந்த நூலை மற்றவர்கள் மாதிரி எழுதுவது இருக்கிறத, இது யார் வேணாலும் தகவல்களை திரட்டி எழுதலாம். ஆனா எழில்வாணன் எழுதியிருக்கிறதுக்க இந்த இடம் ரொம்ப மிக முக்கியமானது தோழர்களே, ரொம்ப சங்கடமான ஒன்று. ஏனென்றால் அவருடைய மரணம், அவருடைய முடிவு இருக்கிறத, அது ஒரு அநீதியான, நியாயப்படுத்த முடியாத, இயற்கையினுடைய ஒரு கோணல் புத்தின்னு பெரியார் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அது மாதிரி ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்து அவருடைய வாழ வேண்டியவர்கள். அதனாலதான் இந்த தலைப்பு கொடுக்கும்போது தோழர் ஆலடி அருணா அவர்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் இருக்கிறத, அது ஒரு முழுதடையாத முழுமையடையாத ஒரு பயணம் என்று சொல்லுகிறார். வாழ்க்கை பயணம் அல்ல, லட்சிய பயணம் கூட முடிவடையாத ஒரு பயணம் என்பதை சிறு பிள்ளையாக
அவர் கைபிடித்து அதற்கு பிறகு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்தலிலும் வேலை செய்யும் போதெல்லாம் அந்த பணியை செய்த ஒரு இளைஞன். வளர்ந்த பிற்பாடு எழுத்து ஆற்றல், சிந்தனை ஆற்றல் இவைகளெல்லாம் வைத்து எழுதும்போது தன்னுடைய சொந்த தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய கொடுமையான முடிவை பற்றி எழுதும்போது ஒருவர் எவ்வளவு உள்ளத்தில் வலியோடு எழுதியிருப்பார் என்பதை நினைத்து பார்க்கும்போது நான் 1000 முறை அவரை பாராட்ட வேண்டும் நினைக்கிறேன். இன்னமும் நினைத்து பார்க்கலாம், எளிதில் முடியாது. யார் வேண்டுமானாலும் வரலாற்று சுருக்கம் எழுதலாம். இவர் குடும்பம், இவர் தந்தை, இவருடைய ரத்தம், அவருடைய பிள்ளை, அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த பிள்ளை. இந்த செய்தி அந்த தாய் கதறுகிறார், உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார். இதை ஓக போய் நேரத்திலே இவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கால் உடைந்து போகிறது, எட்டி உதைக்கிறார், வேகமாக இருக்கிறது, மிகப்பெரிய அளவிற்கு உடைந்த கால், அதுல முறிந்த கால். அந்த முறிந்த காலை கட்டை போட்டு கொண்டு அந்த உடல் சடலம் வருகிற நேரத்திலே கூட இவரால் போய் பார்த்து மிகப்பெரிய அளவு செய்ய முடியவில்லை என்று படிக்கும் போது எனக்கு ரொம்ப மனம் கஷ்டமாக இருந்தது. நானே அந்த அளவுக்கு சங்கடப்பட்டேன். அந்த இடத்தை ரொம்ப உருக்கமாகவும் ரொம்ப துன்பமாகவும் துயரமாக இருக்கிறது. எனக்கு இன்னொரு வகையிலே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவருடைய தந்தையாருடைய அந்த செய்தி, அந்த வரவு செய்தி வந்த நேரத்தில் என்ன என்றால், அதுக்கு சரியாக ஒரு வாரம், அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முதல்ல ஒரு பகுதின்னு நினைக்கிறேன், ஒரு வாரத்துக்கு முன்னாலே ரஷ்ய கலாச்சார மண்டபத்தில் தோழர் மதியழகன், K.A. மதியழகன் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று சொல்லி அதில் ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன், ஜஸ்டிஸ் மோகன், நான் இன்னும் மற்ற நண்பர்கள் வரும்போது அவர்கள் ஆல்ரெடி அண்ணா அவர்களையும் அந்த நிகழ்ச்சியிலே அவர் அழைக்கப்பட்டு கலந்திருக்கிறோம். வந்த உடனே மற்றவர்கள் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆச்சு. நாங்க என்ன பண்ணோம், முதல்ல வேகமா அந்த எல்லாம் நீதிபதிகள் வருகிறாரு முன்னாடியே போயிட்டோம். போய் அந்த அரங்கத்துல உட்கார்க்கும் போது மற்றவர்கள் வரவில்லை. உடனே நினைச்சு வாங்கன்னு சொல்லி நாங்க 2 பேரும் தான் ரொம்ப நேரம் பேசி கொண்டிருக்கிறோம். மற்ற தலைவர்கள் வர்றாங்க. அப்புறம் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போதே நான் பேசி கொண்டிருக்கிறேன், இவர் பக்கத்தில் இருக்காரு. உடனே எனக்கு ஒரு சீட்டு வந்தது, அவசரமாக உங்கள் பேச்சை முடிக்கவும். காரணம், வெளியில் ஒரே அளவிற்கு புயல் மாதிரி இருக்கிறது, ஒன்றும் புரியவில்லை. வெள்ளம் ஏற்றுக்கொண்டிருக்க சுனாமி. அதான், அப்புறம் சுனாமிங்கிற பேர் யாருக்கும் தெரியல அப்போது, மிக முக்கியமா. அதுக்கப்புறம் தான் அதுக்கு வேற ஒருத்தர் தமிழ் கண்டுபிடிச்சோம். தமிழ்ல முதல்ல விடுதலையில தான் போட்டோம், ஆழி பேரலை என்று சொல்லக்கூடிய அளவுல. ஆகவே அந்த நிகழ்ச்சியில் வந்தா எல்லா பார்த்தும் வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைக்கு சரியாக அடுத்த 6-7 நாட்களுக்கு பிறகு அவருடைய கொடுமையான அந்த செய்தி வந்தபோது எங்களாலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் மிகப்பெரிய ஒரு அக்கிரமம், அநீதியான, நியாயப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதையெல்லாம் இதிலே வர்ணித்திருக்கிறார்கள். நம்முடைய நீதிமன்றங்கள் எப்படி வெறும் சட்ட கோர்ட்டுகள் என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். நீதிமன்றத்திலே சொல்லும்போது சொன்னார்கள், இது இஸ் a question of law, கோர்ட் ஆஃப் லான்னு தான் நீங்க சொல்றீங்க, சட்ட கோர்ட்டு, கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீங்க சொல்றது இல்லை. ஆகவே நீதி சொல்ற முடியாது என்றெல்லாம் ஐயா பல முறை கோர்ட்லயே சொன்னார். மிக முக்கியமா அப்படிப்பட்ட நிலையிலே வாய்தாக்களும் வழக்குகளும் எப்படியெல்லாம் போடுறது என்பதை ஒரு மாதிரி எழுதும்போது எவ்வளவு கடினமாக அதை சகித்து கொண்டு எழுதியிருக்கிறார் சொல்லும் போதுதான் உருக்கமாக இருந்தது. எனவே இந்த புத்தகம் வெறும் சாதாரணமான சம்பவ கோர்வை மட்டுமல்ல, உணர்ச்சியும் நெகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய, அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடியது. என்றாலும் பொது வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கு இது போன்ற மரணங்கள் இயல்பு. அப்படித்தான் ஒரே ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்களோடு முடிந்து விடுவதில்லை. அதற்கு பிறகு அது மேலும் வேகமாக, ஆரமரமாக, விஸ்வரூபமாக, பெருவிருப்பமாக வரும் என்பதற்குத்தான் அவருடைய அடையாளம். இறுதியில் எனது ஒரே ஒரு வேண்டுகோளோடு இந்த புத்தக நிகழ்ச்சியை முடிக்கிறேன். இந்த குடும்பம் நல்ல குடும்பமாக அவர் உருவாக்கி இருக்கிறார். உங்களையெல்லாம் படிக்க வைத்திருக்கிறார், பெருமைப்படுத்தி இருக்கிறார். எல்லா வகையிலும் எல்லோரோடும் அந்த உறவை வைத்திருக்கிறார்கள். அருள் கூர்ந்து நீங்கள் எந்த வகையிலும்
நீரடித்து நீர் விலகாது என்று சொல்லக்கூடிய அளவில நீங்கள் எல்லோரும் தயவு செய்து இன்னும் நெருக்கமான குடும்பமாக ஆக வேண்டும் என்று அனைவர் சார்பாகவும் உரிமையோடும் உறவோடும் உங்களை வேண்டிக் கொண்டு இந்த புத்தகத்தை வெளியிடுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, வாழ்க புகழ் ஓங்குக அருணாவுடைய. நன்றி, வணக்கம்.